ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ள திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு தமிழ்நாட்டிலிருந்தும் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் படையெடுத்துச் செல்வது வழக்கம். உலகிலேயே எந்த கோயில்களிலும் இல்லாதவாறு திருப்பதி கோயிலில் உள்ள உண்டியலில்தான் கோடி கோடியாக காணிக்கை விழுகிறது. இந்நிலையில் உண்டியலில் போடப்பட்ட காணிக்கையில் சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேலாக திருட்டு நடந்திருப்பதாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த திருட்டு சம்பவம் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருந்த சமயத்தில் நடந்திருப்பதாக தற்போதைய ஆளுங்கட்சியான தெலுங்கு தேசம் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தற்போது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக உள்ள நிலையில் தேவஸ்தானத்தின் அறங்காவலர் குழு உறுப்பினரும் பாஜக செய்தி தொடர்பாளருமான பானு பிரகாஷ் ரெட்டி என்பவர் சமீபத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெளிநாட்டு கரன்சிகள் திருடு போனதாக குற்றம் சாட்டினார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருமலை பெரியஜியர் மடத்தில் எழுத்தராக பணியாற்றியவர் சி.வி. ரவிக்குமார். தமிழகத்தின் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த இவர் கடந்த 20 ஆண்டுகளாக திருப்பதியில் கோயில் உண்டியல் என்னும் பணியை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் கோயில் உண்டியல் எண்ணப்படும் போது அமெரிக்க டாலர் உள்ளிட்ட வெளிநாட்டு கரன்சிகளை நைசாக திருடியதாக கூறப்படுகிறது. பல முறை திருடிச் சேர்த்த இந்த பணத்தை வைத்து சொந்தமாக வீடு, தென்னந்தோப்பு வாங்கியும் ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய்தும் இருந்திருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் உண்டியல் எண்ணும்போது வசமாக பிடிபட்ட ரவிக்குமாரிடம் தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் சோதனை செய்தனர். இதில் அவர் இத்தனை நாட்களாக அமெரிக்க டாலர்களை சுருட்டி வாயில் போட்டு விழுங்கி மலக்குடலில் சேர்த்து வைத்து வெளியே சென்று அதை திரும்ப எடுத்து கொண்டது தெரிய வந்தது. வெளிநாட்டு கரன்சிகளை திருடியதை ஒப்புக்கொண்ட ரவிக்குமார் மீது போலீசில் வழக்கு பதிவு செய்யாத தேவஸ்தானம் லோக் அதாலம் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தியது. இதில் திருடிய சொத்தின் ஒரு பகுதியை நன்கொடை அளிப்பது போல கோயிலுக்கே ஒப்படைத்தார். இந்த விவகாரம் ஆந்திராவில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அம்மாநில அமைச்சர் பானு பிரகாஷ் வழக்கை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து நீதிமன்றம் சார்பில் லோக் அதாலத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. கடந்த வருடம் திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் மீது தெலுங்கு தேசம் குற்றம் சாட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது 100 கோடி ரூபாய் திருட்டு வழக்கு தென்னிந்தியாவையே அதிர வைத்துள்ளது.